டாடா படத்துல நடிச்சது மூலமா ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அபர்ணா தாஸுக்கும் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல நடிச்ச ஆக்டர் தீபக் பரம்போலுக்கும் இன்னைக்கு காலையில கேரளாவுல திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. சோ இது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா கேரளாவை பூர்வீகமா கொண்ட ஆக்ட்ரஸ் அபர்ணா தாஸ் 1995 செப்டம்பர் 10ஆம் தேதி ஓமன்ல இருக்கக்கூடிய மஸ்கட்ல பிறந்திருக்காங்க. பட் இவங்க ஸ்கூல் படிச்சது எல்லாமே கேரளாவில தான். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல தன்னோட காலேஜ் படிப்பை முடிச்சு ஒரு நிறுவனத்துல அக்கௌண்டன்டா வேலைக்கு போய்கிட்டு இருந்த இவங்களுக்கு சினிமா மேல இருந்த ஆர்வத்தால சில மேகசின்ஸ்ல மாடலாவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கடையில அப்பப்ப டிக்டாக்ல வீடியோஸும் பண்ணி போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இதனுடைய விளைவா இவங்களுக்கு ஆக்டர் ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங்ல 2018 வெளிவந்த நான் பிரகாஷன் அப்படின்ற ஒரு மலையாள படத்துல சின்ன ரோல்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சு அடுத்தடுத்த படங்கள்ல லீட் ரோலையும் நடிக்க ஆரம்பிச்சு தமிழ் தெலுங்குன்னு இப்படி மத்த மொழி படங்கள்லயும் நடிச்சது மூலமா இப்போ ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸா இருந்துகிட்டு வராங்க. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் அபர்ணா தாஸுக்கும் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல நடிச்சு தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் மத்தியில ஃபேமஸான ஆக்டர் தீபக் பரம்போலுக்கும் இன்னைக்கு காலையில கேரள முறைப்படி குருவாயூர் கோயில்ல ரொம்ப எளிமையான முறையில திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலா இது ஒரு காதல் திருமணம் தான். அதாவது ஆக்ட்ரஸ் அபர்ணா தாஸ் மலையாளத்துல நடிச்ச தன்னோட 2வது படமான மனோகரம் படத்துல நடிச்சப்ப கூட மஞ்சுமல் பாய்ஸ் ஃபேம் தீபக் பரம்போலும் நடிச்சிருக்காரு. அப்பதான் இவங்களுக்கு இடையில பழக்கம் ஏற்பட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சதாவும் சொல்லப்படுது. சோ லவ் பண்ற விஷயத்த 2 வீட்டார் சைட்லயும் சொல்லி சம்மதம் வாங்கின நிலையில இன்னைக்கு கோலாகலமா திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இவங்களுடைய இந்த திருமணத்துல க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே கலந்துகிட்டு இவங்களை வாழ்த்திருக்காங்க. இதை தொடர்ந்து தன்னோட மேரேஜ் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஆக்ட்ரஸ் அபர்ணா தாஸ் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணதை தொடர்ந்து பலரும் இவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு வராங்க. சோ தமிழ் கலாட்ட அப்டேட் சார்பா இந்த தம்பதிக்கு நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.